மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? அது மட்டும் இல்ல, இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும். இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண். இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காளிங்கராயன் அணை கட்டதிலையும் கால்வாய் வெட்டதிலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகட வரிக்கு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாயா வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களாம். பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்க பாருங்க, அதை தாண்டி வர எதுவுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், நண்பா, நண்பிகள், தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதே தைரியத்தை, அதே துணையாக என்னோட நிக்கிறீங்க. இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம்? இதை எப்படி நம்ம கெடுக்கலாம்? என்னென்ன அவதூறுகள் நம்ம விஜயை மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம்? என்னென்ன சூழ்ச்சிகள் நம்ம விஜயை மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம்? இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்பை நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு கொண்டுதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன், நான் சினிமாக்கு வந்தப்ப எனக்கு வயசு 10, அப்பலிருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதனால என்ன பண்ணாலும், நீங்கள் என்ன தயார் செய்தாலும் எல்லாவற்றை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜயை மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல, உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். அதாவது இந்த சத்தம் தாங்க, வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இப்போ நம்ம காளிங்கராயன் அவருக்குள்ள அணைய கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்காந்துச்சான், படுத்துச்சான். அது படுத்த இடத்துல தான் அவர் அணைய கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறமா அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துல கால்வாய வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்ல சொன்னாங்க. தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழிவகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல, எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு ஊடுறது எப்படி? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினாம். அங்க 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாயிருக்கும். எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினாம். எவ்வளவு பிரயோஜனமாயிருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறையை இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்.